ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குலதெய்வ விளக்கு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அது எந்தெந்த நாட்களில் போட்டால் ரொம்ப சிறப்பு அப்படின்னும் பார்க்கலாம். நேற்று நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்த மாதிரி இந்த நிலைவாசல் பூஜை பண்ணனால எனக்கு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் நெல்மணி தோரணம் கிடச்சாச்சு. தங்கச்சி வந்து பெங்களூரில் இருக்காங்க. அவங்க எல்லா வீட்லேயும் அங்கே இருக்கும். உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீடு முழுக்க அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாக அவ்வளோ ஒரு நெல் வாசனையோடு இருக்கும் அந்த என்ட்ரன்ஸு. கீழே வந்து வெத்தலையில் 4-5 கல்கண்டு போட்டு பூக்கள் வச்சுருக்கேன். அந்த எறும்புகள் வந்து சாப்பிட்றது இன்னும் விசேஷம். இன்றைக்கி வந்து குலதெய்வ விளக்கு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். மண் அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சு பச்சை திரி போட்டு நெய் ஊற்றி வழிபாடு பண்ணுறது சிறப்புங்க. செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி, அமாவாசை இந்த நாட்களில் கும்பிடலாம். டெய்லியும் விளக்கு போட முடியாதவங்க இந்த நாட்களில் கும்பிட்டுக்கலாம். அப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு எல்லாமே போட்டேன். மகாலட்சுமி தாயாருக்கு நெல்லிக்காய் இலையில் தீபம் போட்டிருக்கேன். குலதெய்வ விளக்கு பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை நம்ம வீட்டு குலதெய்வம் கும்பிட்றதா, இல்லை கணவரோட குலதெய்வம் கும்பிட்றதா, அது எது வந்து அதிகமாக பேசும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கேள்வி கேட்டால் நான் ஆன்சர் பண்ணுறேன். நன்றி.